ஸோ ஃபைனலி இவ்வளோ நாள் நம்ம ஈகராக வெயிட் பண்ணியிருந்த கிளிங் 3.0 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிளிங் 3.0 பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ஃபீல்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுலேயும் ஜென்ரேட் ஆன வீடியோஸை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்த இந்த வீடியோஸ்லாம் ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரியாலிஸ்டிக்காக இருக்குது. இந்த கிளிங் 3.0 ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிளிங் 3.0 எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிங் 3.0 என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக 4 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்டு ஆடியோ ஜென்ரேஷன். ஸோ இதுவரையும் உங்களுக்கு ஆடியோ ஜென்ரேட் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜில் ஜென்ரேட் ஆகிருக்கும். பட் நேட்டிவ் லாங்குவேஜ் மாதிரி இருக்காது. சப்போஸ் நீங்கள் தமிழ் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நேட்டிவ் பீப்புள் தமிழ் பேசுகிற மாதிரி இருக்காது. சில ஸ்லாங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் டெப்த் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஷார்ட் நரேட்டிவ்ஸ். ஸோ இந்த மல்டி ஷார்ட் நரேட்டிவ்ஸ் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஏஐ ஜென்ரேஷன் மூலயமா வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீனாக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு சீன்லேயே மல்டி ஷார்ட்ஸ் வந்து உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மல்டி ஷார்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஷார்ட்டுக்குமான டியூரேஷன் கூட உங்களால் வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மல்டி ஷார்ட் நரேட்டிவ்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிவ் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த டைரக்ஷனல் ஃபிசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சினிமேட்டிக் வியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மூவ் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஏஐ ஜென்ரேஷன் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K கொடுக்கல. மேக்ஸிமம் 1080p தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளிங் 3.0 இப்போ 4K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயினான 4 ஃபீச்சர்ஸை தான் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ இந்த கிளிங் 3.0 எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கிளிங் 3.0 பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்மில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ எக்ஸ்ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ லீடிங்காக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம கிளிங் 3.0 எப்படி கிளிங் 3.0 யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஃபீல்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ வீடியோஸ் அண்டு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இமேஜஸ்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுறது, இமேஜ் அப்ஸ்கேல் பண்ணுறது அண்ட் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்வாப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்குமே நிறைய மாடல்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நானோ பனானா ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானோ பனானா ப்ரோ, ஜிபிடி இமேஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இன்டெகிரேட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மோஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் டு வீடியோ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதுலேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குமே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கூகுள் விஓ, ஜோரா 2 அண்ட் வேன் 2. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் இப்போ நம்ம நியூவாக ஜென்ரேட் ஆனது தான் இந்த கிளிங் 3.0. ஸோ இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸில் போயிட்டு கிளிங் 3.0ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் பேஜ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்டை கொடுத்து வீடியோவை ஜென்ரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் வீடியோஸில் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் எண்ட் ஃப்ரேம் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இமேஜ்லேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அண்ட் எண்ட் ஃப்ரேமோட இமேஜ் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் எப்படி நடக்கணும், வீடியோஸ் எப்படி க்ரியேட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இமேஜ் இல்லைனாலும் நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்லேருந்து கூட நீங்கள் வீடியோஸாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட்லேருந்து தான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஷாட் ஆப்ஷன். ஸோ இதை தான் நான் ஒரு மேஜர் ஃபீச்சராக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மல்டி ஷாட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஆன் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வந்துடும். அண்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் ஷாட்டுன்னு இன்னொரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் வரும். ஸோ ஒரு சீனுக்கே நீங்கள் மல்டி ஷாட் எடுத்து என்னென்ன உங்களுக்கு டிஃபர் ஆகணும், என்ன மாதிரி வரணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷாட்டும் அப்படின்றத நீங்கள் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஸோ அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா ஒரு ஷாட்டுக்குமே நீங்கள் வந்து டியூரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்டபிளாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஷாட்டுக்கு எனக்கு 3 செகண்ட் இருக்கணும் அண்ட் இன்னொரு ஷாட்டுக்கு எனக்கு 4 செகண்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இப்போ நான் இந்த மல்டி ஷாட் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். உங்களுக்கு ஒரு சீன்லேயே வந்து மல்டி ஷாட்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மாடலில் கிளிங் 3.0 செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருப்போம். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக ஒரு 8 செகண்ட் 10 செகண்ட் 12 செகண்ட் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு செகண்டும் அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த ஏஐ வீடியோ ஜென்ரேஷன்லையும் இது வரையும் கொடுக்கல. ஸோ கூகுள் வியூவிலே பார்த்தீங்கன்னா வந்து 8 செகண்ட் அண்ட் 12 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 ஆர் 9:16 ஆர் 1:1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் மோஸ்ட்டாக வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது 3மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வீடியோ ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் மல்டி ஷாட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மல்டி ஆங்கிள் வீடியோஸ், அதாவது நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதிலே வந்து மல்டி ஆங்கிள்ஸை எனக்கு கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பக்காவாக வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவோட பிகினிங்லேயே வந்து ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ இது எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நீ இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணது அப்படின்னு சொன்னாலே நம்ப முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த கிளிங் 3.0வை நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.